Hello friends, welcome to Narmada's Tamil Kitchen. இதுவரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடயே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போற ஃபியூச்சர் வீடியோவை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இன்னைக்கு வீடியோ வந்து பாத்தீங்கன்னா பிகினர்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எப்படி வந்து க்ளோசரிஸ் எல்லாம் வாங்குறது அப்படினு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் இந்த வீடியோல. நான் வந்து ஃபர்ஸ்ட் பாத்துட்டேங்கன்னா இந்த மாதிரி க்ளோசரி லிஸ்ட் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் முதல் வேலையா வந்து பாத்துட்டேங்கன்னா பேண்ட்ரியில என்ன இருக்கு அப்படினு போய் செக் பண்ணிட்டு வந்துருவேன். செக் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் நமக்கு எது இம்பார்ட்டன்ட்டா வேணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த மாதிரி லிஸ்ட் போட்டு வச்சிருக்கேன். ஒன்ஸ் நீங்க இத ப்ரிப்பேர் பண்ணிட்டா ஜஸ்ட் நம்ம வந்து எடுத்து கிளாரிஃபை பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பேண்ட்ரியும் இது கிராஸ் செக் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் நம்ம பர்ச்சேஸ் பண்றது எல்லாமே வாங்கிக்கலாம். சோ இந்த மாதிரி நான் வந்து பண்ணி வச்சிருக்கங்காட்டி எனக்கு ஈஸியா இருக்கு. சோ எல்லாமே வந்து நான் செக் பண்ணிப்பேன். இந்த மாதிரி இந்த லிஸ்ட் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படி நினைச்சீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க फ्रेंड्स. நான் வந்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்றேன். நான் ஆல்ரெடி வீடியோ போட்டுருக்கேன். அதனோட லிங்க் வேணாலும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி நீங்க பார்த்துட்டு நீங்க வாங்குனீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டீங்கன்னா நான் ரெண்டு ஷாப்பிங் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து ஆர்கானிக் ஷாப்பில் போய் ஷாப் பண்ணியிருக்கேன். இன்னொன்று வந்து நார்மலாக வந்துட்டு வாங்கியிருக்கேன். ஆர்கானிக் ஷாப்பில் நான் என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு ஒரு செப்பரேட் வீடியோ போட்டிருக்கேன். அதனோட லிங்க் வேணாலும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனோட ப்ரைஸ் டீட்டெயில் எல்லாம் ஆர்கானிக் ஷாப்பில் என்ன மாதிரி ப்ரைஸில் கிடைக்குது அப்படிங்கிற இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒரு கிளான்ஸ் பாருங்கள். இதுதான் வந்துட்டு நான் ஆர்கானிக் ஷாப்பில் வாங்கினது. நான் ஆர்கானிக் ஷாப்பில் வந்துட்டு பருப்பு வகைகள் எண்ணெய் வகையெல்லாம் நான் ஆர்கானிக் ஷாப்பில் தான் வாங்குவேன். ஸோ வந்து இதெல்லாம் நான் ஆர்கானிக் ஷாப்பில் வாங்கிட்டேன். வேறு வந்துட்டு நான் என்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் தான் நான் போய் வாங்குவேன். ஸோ இது என்னென்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு கிளான்ஸ் பாருங்கள். அதுக்கப்புறம் நான் டீட்டெயிலாக வந்துட்டு என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். நான் வந்து முன்னாடி காமிச்ச லிஸ்ட்டு காமிச்சேன்ல, அதை நான் ரெஃபர் பண்ணிட்டு தான் நான் வாங்குவேன். இந்த பயிர் வகைகள்லாம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 2 months ஒன்ஸ் தான் எனக்கு தேவைப்படும். ஸோ வந்துட்டு நமக்கு எப்போ தீருதோ அப்போ வாங்கினா போதும். ஏன்னா பயிர் வகையெல்லாம் உங்களுக்கு சீக்கிரமாக பூச்சி வந்துடும். அதனால் நம்ம அந்த லிஸ்ட்டு அதுக்கப்புறம் நம்ம பேண்ட்ரியை செக் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். குதிரைவாலி அரிசி வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா 500 கிராம். இதில் பொங்கல்லாம் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இது நம்ம வந்து மந்த்லி ஏதாவது ஒரு மில்லட்ஸ் வந்துட்டு சாப்பிட்றது நல்லது. ஸோ அதனால் நான் குதிரைவாலி இது வாங்கியிருக்கேன். உப்பு வந்து நம்ம வீட்டில் எப்பவுமே இருக்கிறது நல்லது. எப்பவுமே தீர வந்து உப்பு வந்து நம்ம வாங்கிக்கணும். உப்பு வந்து மகாலட்சுமி. ஸோ தீரவே விடக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா கடுகு வந்துட்டு ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன். கடுகுல எல்லாம் கொஞ்சம் பூச்சி வர மாதிரி இருக்கும். ஸோ வந்துட்டு நீங்கள் கொஞ்சமாக எடுத்துக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை பயிறு வந்துட்டு 250 கிராம் எடுத்திருக்கேன். நான் எல்லா பயிர் வகைகளும் பார்த்துட்டிங்கன்னா 1/4 கிலோ எல்லாமே எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா தட்டைப்பயிறு 1/4 கிலோ. அதுக்கப்புறம் வந்து வெள்ளை காராமணி வந்துட்டு 1/4 கிலோ எடுத்திருக்கேன். உங்களுக்கு பயிர் வகைகள் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக எடுக்கிறது தான் நல்லது. ஏன்னா சீக்கிரமாக வந்து பூச்சி விழுந்துடும். நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம். அதனால் கம்மியான குவான்டிட்டி இருந்தால் போதும். இது வந்து பார்த்திங்கன்னா பிஸ்தா வந்துட்டு 50 கிராம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் சீரகம் வந்து எடுத்திருக்கேன். சீரகம் 100 கிராம் எடுத்திருக்கேன். இது வந்து சீரக தண்ணி போட்டு குடிக்கிறதுக்காக நான் எடுத்திருக்கேன். இதனோட பெனிஃபிட் வேணாலும் எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஃப்யூச்சரில் வீடியோ போடுறேன். ப்ரெக்னென்சி இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது சீரக தண்ணி. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா டெட்டால் ஹேண்ட் வாஷ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பவுச் எடுத்துகிட்டா தான் நமக்கு வந்து மணி சேவ் பண்ண முடியும். பாட்டிலை விட பவுச் தான் நமக்கு சேவ் ஆகும் மணி. அப்புறம் மேகி ஒரு பேக்கெட் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வாஷிங் சோப்பு இதெல்லாம் எடுத்திருக்கேன். இதெல்லாமே பார்த்துட்டிங்கன்னா எங்கள் 2 பேர்த்துக்கு இந்த குவான்டிட்டி இருந்தால் போதும். நான் அந்த க்ளோசரி லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 4 பர்சனுக்கு எப்படி வந்துட்டு வேணும் அப்படிங்கிறது ப்ரிப்பேர் பண்ணி இருக்கேன். ஸோ வந்துட்டு அது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் பார்த்துட்டு இது பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் கம்ஃபர்ட் இந்த மாதிரி சின்ன பவுச் தான் எடுத்திருக்கேன். சின்ன இது இருந்தால் ஒரு சேஷை பிரிச்சுட்டு ஒரு வாஷ்க்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன். பேக்கிங் பவுடர் இந்த தடவை கேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா இண்டியா கேட் பாஸ்மதி இது 1 kg வந்து எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு சேமியா வெரைட்டிஸ் கொஞ்சம் எடுத்திருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா ராகி சேமியா வந்துட்டு 2 பேக்கெட் எடுத்திருக்கேன். நான் அனில் பிராண்ட் யூஸ் பண்ணுவேன். அதனால் அது எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் சுவையில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நார்மல் ரோஸ்டட் சேமியா. அதுக்கப்புறம் பேக்கிங் பவுடர் வந்து எடுத்திருக்கேன். இதுவுமே கேக் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்திருக்கேன். இந்த ஃப்ரெஷ் க்ரீமில் வந்து எப்படி வந்து நம்ம விப் க்ரீம் பண்ணுறது அப்படிங்கிற உங்களுக்கு வீடியோ வேணுனாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஃப்யூச்சரில் வந்துட்டு போடுறேன். ஸோ இதுவுமே கேக் பண்ணுறதுக்கு தான் நான் எடுத்திருக்கேன்.
அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா பேக்கர்ஸில் வந்து விப்பிங் பவுடர் எடுத்திருக்கேன், விப்பிங் க்ரீம் பவுடர் இது. ஸோ இதுவுமே வந்துட்டு நான் எப்படி பண்ண போகிறேன் அப்படிங்கிற வீடியோ வேணும்னாலும் சொல்லுங்கள், நான் ஃப்யூச்சரில் வந்துட்டு போடுறேன். இதில் வந்து கேக் பண்ணுறதுக்கு அப்புறம் வந்து நம்ம பேக்கிங் ஐட்டம்ஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த விப்பிங் க்ரீமை. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா அவல் பேக்கெட் வந்து ஒன்று எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வாஷிங்க்கு தேவையான ஸ்க்ரப் தான் எடுத்து வச்சுருக்கேன். 2 ஸ்க்ரப்பு, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீல் இது, இன்னொன்று வந்து நார்மல் ஸ்க்ரப்பர் இது. ஸோ வந்துட்டு நான் வந்துட்டு இப்படி தான் மந்த்லி இது வாங்குவேன். எனக்கு வந்து இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வாங்குறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.